அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாள். இன்றைக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஹாஜத்துகள் தேவைகள் ஏதாவது இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நாள் அதிகமாக துஆவை எல்லா நேரத்திலையும் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் என்னன்னு மறைக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் துஆ கேட்டு அந்த நேரமும் இவர் துஆ கேட்ட நேரமும் சரியாக அமைஞ்சால் அந்த துஆ கபூல் ஆகும். அதே நேரத்தில் இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடித்ததுக்கு பின்னால், ஜும்மா தொழுகையை முடித்ததுக்கு பின்னால் 5 தடவைகள் இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் ஃபக்ஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிரு தன்பில் அதீமி என்ற துஆவை யார் 5 தடவை ஓதுறாரோ, அதை வலிமையாக ஓதி வருகிறாரோ, அவன் முஸ்லிமாகத்தான் மௌத்தா போவான். அதான் அந்த காலத்தில் இருந்து சில பேர் ஜும்மா முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிற, என்னையோ தெரியணா இவங்களும் ஒரு பாட்டொன்று பாடுற மாதிரி இருக்குது. பாட்டல்ல அது வெறுமனே அழகான ஒரு துவா. அது அர்த்தத்தை பாருங்க. இலாஹி என்ன படைச்ச நாயனே, லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியாகிற அளவுக்கு பெரிய அமல் ஒன்றும் செய்யலை. நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதி இல்லை, அதனால் நீ என்ன தூக்கி நரகத்தில் போட போறியா? வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி, ஜஹீமன்ற நரகத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஃபஹப்லி தௌபத்தன், உன்னை தௌபாவை எனக்கு நன்கொடையாகத்தா, கொடையாகத்தா தந்து ஃபஹப்லி தௌபத்தன் ஃபக்ஃபிர் துனூபி, என்ற பாவத்தை மன்னிச்சிரு, நீதான் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நான் தகுதியான ஆள் இல்லை, அதனால் நரகத்தில் தூக்கி போடாது. அப்போ ரெண்டுக்கும் போடாதேண்டா நடுவில் வைக்கிறதா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நான் தகுதியும் இல்லை, நரகத்திலையும் தூக்கி போட நடுவில் வைக்கிறியா? எல்லாம் அப்படி இல்லை, என்னை பாவத்தையெல்லாம் மன்னிச்சு உன்னோட தௌபாவை எனக்கு தந்துரு என்று கேட்கக்கூடிய ஒரு துவா. அவங்க சொல்கிறாங்க, யார் இது 5 தடவை வெள்ளிக்கிழமை நாளில் ஓதி வாராரோ அவர் முஸ்லீமாகத்தான் மௌத்தா போவார். இந்த மாதிரி இதெல்லாம் ஓதி வந்தவங்க நிறைய பேர் களிமா சொல்லி மௌத்தா போகிறது என்ன நாங்கள் பார்த்திக்கிறோம். களிமா சொல்லி இது மாதிரி ஓதி வந்தவங்க நிறைய பேர் அவர் முஸ்லிமா தான் மௌத்தா போவார்னு சொன்னார் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம். அது எப்படி என்றதை நாங்கள் வாழ்க்கையில் காண்றது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஓதினவங்க நிறைய பேர் கண் முன்னால் களிமா சொல்லி மௌத்தா போகிறத கண்டிக்கிறோம். அப்போ அடுத்த அர்த்தம் என்ன? அது கபூல் ஆகுதுன்ற அர்த்தம். சரி, நாங்கள் இங்கே ஜும்மாவுக்கு முன்னால் இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு 3 தடவை குறைஞ்சது அதை நாங்கள் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் ஃபக்ஃபிர் ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فإنك غافر நாம் பழமையாக செய்கிறதுல சில வேலைகள், பழமையாக செய்கிற வேலைகள் என்றால் உதாரணமாக இந்த நகங்களை நீக்கிக் கொள்வது, முடிகளில் மறைவான முடிகளை நீக்கிக் கொள்வது, அந்த மாதிரி வேலைகள். நாம் வலிமையாக செய்கிற வேலை, ட்ரெஸ் பண்ணுறது வலிமையான வேலை தான். அந்த ட்ரெஸ் பண்ணுறதுல வெள்ளிக்கிழமை மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் பிரச்சனை இல்லை. ஜும்மாவுக்கு நாங்கள் போகும்போது வெள்ளை நிறைய அணிஞ்சு கொண்டு போகிறது மிச்சம் நல்லது. நான் என்ன சொல்லலாம், வேலை விசல் பண்ணவங்க நாங்கள் படித்ததில் வாரது தான் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடுப்பு சம்பந்தமாக வரும்போது இன்ஷா அல்லாஹ் அது வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை, ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கலர் உடுக்கலைன்னு அர்த்தம் இல்லை, சோப்புலேயும் உடுத்திக்கிறேன் நாயகம் சொல்ல, கருப்பு அதுலேயும் உடுத்திக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அது தலப்பாவும் அப்படித்தான். சோப்பு தலப்பா, கருப்பு தலப்பா, பச்சை தலப்பா எல்லாம் கட்டிக்கிறான். வெள்ளை கூடுதலாக வெள்ளை. வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது ஜும்மாவுக்கு நாம ஹாஜராகும் போது வெள்ளை ஆடை உணர்ந்து போறது மிச்சம் நல்ல ஒரு சுன்னத். அதனாலதான் வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க பள்ளிக்கு போகும்போது பெருநாளுடைய நாள்ல கலராய்ந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் புதிய உடுப்பு போகும். வெள்ளிக்கிழமை நாள்ல பழைய உடுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பழையதா கழுகாதல்ல, உண்டையானதல்ல, கலினதான் வெள்ளை உடுப்பு உடுத்துக் கொள்வது மிச்சம் நல்லது. அத்தரை எப்பயும் பூசுங்கோ. அத்தர் சுண்ணத்து. ஒருத்தர் அத்தரை தரும்போது வானம் சொல்றது மக்ரூ. நான் பூசினேன் அப்புறம் இன்னொருத்தர் கொண்டு நினைக்கிறாரு. இப்ப மஜ்லிஸ் முடியும் போது 6-7 பேர் வந்து பூசுறாங்க. எனக்கு பூசியாச்சு வானம் அண்டா மக்ரூ. பாவம் இல்ல, மக்ரூ மார்க்கத்துல வெறுக்கத்தக்க. 10 பேர் பூசினாலும் கையை நீட்டுக்கும். பூசுங்க எவ்வளவு பூசினாலும் பரவாயில்ல. அதே வெள்ளிக்கிழமை நாள்ல ஜும்மாவு போகும்போது பூசுறது வந்து சுன்னத் அத்தரை. அதுல முன்னால நான் சொன்ன மாதிரி பெர்ஃபியூம் அடிச்சோன்னு போய் தான் தொழுது பாத்திலாயிருது. தொழுகை பாத்திலாயிருது. அல்காவில் இருந்தா அதுவும் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அதுவும் நாசமா போச்சு. நல்லா மணக்குதான் நினைச்சிட்டு போவாங்க. பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போனா அதுவும் சரி. ஏன்னா அதுல அல்காவில் இருந்தா தெரியாது, நஜீஸ் தான். அந்த கொரோனா காலத்துல பள்ளிக்குள்ள வரும்போது சானிடைசரை பூசிக்கொண்டு உள்ள வந்தாங்க. எல்லாரும் சானிடைசர் பூசிக்கொண்டு நினைச்சாங்க. சானிடைசர் என்ன ஃபுல்லா அல்கோஹால் அதை பூசிக்கொண்டு நினைச்சாங்க. பள்ளிக்குள்ள தொலை வந்தாங்க. கையை கழுகிட்டு வரணும். 2 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. ஒன்று என்ன, கழுகுறது அல்லது இந்த சானிடைசர் பூசுறது. கழுகினா சரின்னு தானே சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பள்ளிக்குள்ள வரும்போது நல்லா பூசிக்கொண்டு வாயெல்லாம் பூசுறாங்க. அது கூட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அதெல்லாம் எப்படி கபூல் செஞ்சுக்கிறானோ எனக்கு என்ன தெரியாது. அதனால அத்தரை எப்பேன்னு சுன்னத்து. வெள்ளிக்கிழமை நாள்ல கொஞ்சம் விசேஷமான சுன்னத்து. அதனால இது மாதிரி பேடி கட்டாயமாக குளிச்சு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் அமல்கள். வெள்ளிக்கிழமைக்கு சும்மா அந்த பெருநாளுக்கு ரெடி ஆகனா ரெடி ஆகும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைச்சேன். நகங்களை முடிகளை நீக்கி வெள்ளை ஆடை அணிஞ்சு கொண்டு அத்தர்களை பூசிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பள்ளி போற வளமைகளை நாம் உருவாக்கி கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. லா இலாஹா